எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஷீலா மீன் வந்து போட்லேருந்து வந்த மீன்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இப்போ தான் கட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்ட் போட் வச்சுருக்காங்க. ஸோ இன்றைக்கி சூப்பரான ஒரு மீன் குழம்பும் மீன் வறுவல் நம்ம பார்க்க போகிறோம். இது பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குங்க. நம்ம ஐஸ் வைக்காமல் அப்படியே செம்ம ஃப்ரெஷ்ஷுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாபிஸ் கிச்சன். நான் உங்கள் பாரதி. இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு தாங்க நம்ம வைக்க போகிறோம். ஷீலா மீன் குழம்புங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்னிங் தான் அவங்க போட் நேற்று போயிட்டு இப்போ வந்திருக்கு. மார்னிங் வந்தது. வரவும் உடனே அந்த ஃபிஷ்ஷை வந்து அவங்க கட் பண்ணி அண்ணாவோட ஃப்ரெண்ட் அவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இன்றைக்கி ஷீலா மீன் செய்ய போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னென்னா நம்மளோட பாபிஸ் கிச்சன் சேனல் ஃபேமிலி 10,000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இனி நம்மளோட பாபிஸ் கிச்சன் சேனல் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸோட ரன் ஆக போது. இன்னும் மென்மேன் உயிரை உங்களோட வாழ்த்துக்கள் எனக்கு தேவைப்படுது. உங்களுக்கு புளி வந்து சீக்கிரமாக ஊறுறதுக்கு உப்பு போட்டு நம்ம ஊற வைக்கணும். ஸோ புளி பார்த்திங்கன்னா அதை பாருங்கள், நல்லா இப்படி அமைக்க பிடிச்சா நம்மளோட புளியில் ஒரு புளி உருண்டை நல்லா கல் மாதிரி இருக்கணும். ஸோ இதை வந்து போட்டு தண்ணி ஒரு சொம்பு நான் ஊற்றி வச்சுருக்கேன். இது நல்லா ஊறட்டும். உங்களுக்கு வேணும்னா சுடு தண்ணி வச்சு கூட ஊற்றிடலாம், சீக்கிரம் வெந்துடும். இப்போ பாருங்கள், இது வந்து ஷீலா மீன். இது பார்த்திங்கன்னா வந்து இந்த பாருங்கள், இதுதான் அந்த ஷீலா மீன். இது எல்லாமே ஸ்லைஸ் போட்டு கொண்டு வந்துச்சுன்னா நல்லா வாஷ் பண்ணி 2-3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இது வறுக்கிறதுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே 2 மீன், இது 2 கிலோ 400 கிராம் இருந்திருக்கு. ஸோ இதில் வந்து நான் கொஞ்சம் வந்து தலை ஒரு 4 கண்டை மட்டும் எடுத்து நான் குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேன். மீதியெல்லாம் நான் வறுக்க தான் போகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நம்ம சூப்பராக ஃபிஷ் வந்து நம்ம வறுக்கலாம். ஸோ இந்த ட்ரீட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கான ட்ரீட் தான் இது. ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக ஷீலா மீன் வாங்கி இது வரைக்கும் நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன். பட் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக உடனே பிடிச்சிட்டு வந்து சாப்பிட்ட அளவுக்கு கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன் இது. ஸோ இப்போ நம்ம இதை எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த மீன் வறுவலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ இது பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு 5-6 வரமிளகாய் போட்டுட்டேன். இது வந்து 2 கிலோ மீன். ஸோ அதுக்குண்டானதை நான் போடுறேன். பூண்டு பாருங்கள், ஒரு 7-8 பல்லு பூண்டு, ஒரு சிறு துண்டு வந்து இஞ்சி, மிளகு கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து குழம்பு மிளகாத்தூள். இது வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு. உங்களுக்கு காரம் அப்புறம் எப்படி வேணும்னு பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ நான் வந்து இந்த டீஸ்பூனில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். ஸோ இது வந்து 2 டீஸ்பூன். நான் இந்த சூப் ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு லெமன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன லெமன், ஒரு 1/2 லெமன் நான் வந்து இதில் வந்து புழிஞ்சிக்கிறேன். ஸோ இது வந்து 2 கிலோ மீன் இருக்குது. ஸோ இதை பாருங்கள், இதில் கொட்டைலாம் எடுத்துருங்க. கொட்டையை எடுத்துகிட்டு புழிங்க. இது வந்து டேபிள் சால்ட் போட்டிருக்கனால சின்ன டீஸ்பூனில் 2 ஃபுல்லாக போடுறேன். உப்பு அப்புறம் நம்ம வேணும்னா பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து போயிட்டு அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஃபிஷ்ஷில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை அரைச்சதை வந்து ஒரு இன்னொரு பவுலில் நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். இப்போ வந்து ஆயில் போட்டுக்கிட்டேன். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ரீஃபைண்ட் ஆயில் போட்டேன். இதில் மஞ்சள் தூள் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். ஸோ இப்போ இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை ஃபிஷ் போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி பரட்டி போடுங்க, நல்லா அது ஊறும். ஸோ இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் நான் வந்து மசாலா போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டேன். ஸோ இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இப்போ வந்து போயிட்டு மீன் குழம்பு செய்யறதுக்கு ரெடி பண்ணிடலாம் எல்லாத்தையும். தக்காளி வந்து இந்த மாதிரி 2 தக்காளி வந்து நல்லா கரைச்சி நல்லா முதல்ல எடுத்துக்கோங்க. தக்காளி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நம்ம கைகளாலே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து மிக்சியெல்லாம் அரைக்கக்கூடாது. இன்னும் நல்லா பழமான தக்காளியாக இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கூட இருக்காது. இது கொஞ்சம் லைட்டாக 1-2 காயில் இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு நல்ல பெரிய தக்காளி 2 இப்படி நல்லா இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புளி பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ நான் புளியை நல்லா கரைச்சி இந்த மாதிரி புளி வடிகட்டுறதுல வந்து நான் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு கையில் வேணாலும் நீங்கள் கையில் கரைச்சிக்கலாம். அந்த பாருங்கள் அடி எப்படின்னு வந்து நிற்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அடியில் வந்து ஸோ இந்த மாதிரி நல்லா இது பண்ணி இந்த இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். அது பாருங்கள் இந்த இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஸோ நான் இதை மறுபடியும் கரைச்சி இதில் ஊற்றிக்கிறேன். மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் சூப்பு ஸ்பூனில் பாருங்கள் 1 ஃபுல்லாக போடுறேன். ஆக்சுவலாக இது 2 டேபிள் ஸ்பூன் கணக்கு வரும். நல்லா இந்த மாதிரி கோபுரமாக 2 போடுறேன் நான். காரம் அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். ஸோ இது நல்லா போட்டு இப்படி கரைச்சிக்கலாம். இப்போது கல்லுப்பு நான் வந்து இந்த டீஸ்பூனில் 1 போடுறேன். இதை பாருங்கள் ஆல்ரெடி வந்து நான் இதே அளவுக்கு நான் கல்லுப்பு போட்டிருக்கேன். ஸோ நம்ம அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் இந்த அளவுக்கு போட்டிருக்கேன். டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி காரமும் உங்களுக்கு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இது கரெக்டான காரம் தான். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பாருங்கள் இதை ஃபுல்லாக நான் இப்படி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம போய் அடுப்பில் வந்து கடாயை வச்சுட்டு நம்ம சட்டி வச்சுட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள் சட்டி அடுப்பு வச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 50 ml வந்து நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஸோ இந்த மீன் குழம்பு சட்டியில் செய்கிறது நமக்கு நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு போட்டுக்கிறேன். அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம். ஆனியன் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஆனியன் வந்து மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இது நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 1 ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 பல்லுலேருந்து பூண்டு போட்டுருக்கு. இதை கொஞ்சம் நம்ம நசுக்கிக்கலாம். கருவேப்பிலை பாருங்கள் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு பார்த்திங்கன்னா நான் 1 அதிகமாக நசுக்கி வச்சுருக்கேன் உரலில் வச்சு. இதை வந்து ஆட் பண்ணிப்போம். இப்போ பாருங்கள் ஆனியன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிறேன் தக்காளி மிளகாத்தூள் ஓடுறதை இதை ஆட் பண்ணிப்போம். ஸோ இதை கரைச்சி வச்சுட்டு ஆட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இதில் உப்பு இப்போ உங்களுக்கு காரம் பார்த்துட்டு இதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிட்டும். இதை நான் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள் குழம்பு நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம ஒரு கலர் கலரிட்டு மறுபடியும் மூடி வைப்போம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம். இது நல்லா கொதிச்சு ஆயில் மேலே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து மீன் போடணும். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். ஃப்ளேம் ஸ்லோ பண்ணிவிட்டு நான் அடுத்து மூடிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. மீன் குழம்பு கொதிச்சிச்சு, நல்லா எல்லாம் வெந்துடுச்சு. இப்போ இது ஓப்பன்லேயே நல்லா கொதிக்கட்டும். ஸோ உங்களுக்கு எண்ணெய் இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மிதந்து வரும். நல்லா பூண்டு எல்லாமே வெந்து போச்சு. நல்லா மேலே மிதந்து வந்துட்டுருக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன மூடியில் நான் ஒரு 2 பெதை வர அளவுக்கு தான் நான் வந்து தேங்காவை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தேங்காய் கீறுறது வந்து கடையில் கிடைக்கும். ஸோ இது நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாகவும் வரும். நம்ம கத்தியில் கீறணும்னு அவசியம் கஷ்டப்பட வேண்டாம். ஸோ இந்த 1/4 மூடி தேங்காய் அந்த 2 பெது தேங்காவை நான் வந்து முதல் பால் 2 பால் சேர்ந்து நான் அரைச்சி இதில் நான் ஊற்றுறேன். இது நல்லா கொதிக்கணும். பாருங்கள் நல்லா சலசலன்னு கொதிச்சிட்ருக்கு. இது நல்லா பால் தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் அந்த எண்ணெய் வந்து நல்லா மேலே பிரிஞ்சு வரும். அப்போ தான் நம்ம வந்து மீன் போடணும். தேங்காய் பால் ஊற்றி நல்லா கொதிச்சு அந்த எண்ணெய் வந்து மேலே லைட்டாக பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இதை பாருங்கள் மீன் வந்து நான் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து இதை பாருங்கள் தலை மீனோட தலை ஒரு 4 பீஸ் கண்டும் இது நம்ம போடலாம். அதில்
இது வந்து மீனோட முட்டை, அதுக்குள்ளே இருந்துச்சு இது. சரி, இப்போ இது நல்லா கொதிச்சதும் ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப நேரம் கொதிச்சதுன்னா உங்களுக்கு மீனெல்லாம் உதிர்ந்து போயிடும், அதாவது புண்டு போயிடும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எண்ணெய் மேலே வந்துச்சு. இப்போ ஸோ மீன்லாம் கொதிக்க ஆரம்பிக்குது. இதை லைட்டாக நம்ம கலரிடணும், ரொம்ப கலரக்கூடாது. இது இப்படி துணி பிடிச்சிக்கிட்டு இது பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். பிகினர்ஸ் வந்து அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க, சூடு கையில் போடும். ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அடியில் இருக்கிறது மேலே வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு கொதிக்க வேண்டாம், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி தலை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் சட்டியில் பாருங்கள், எப்பவுமே நார்மலாக பார்த்தீங்கன்னா சட்டியில் மட்டும் கொதிச்சிட்டே இருக்கும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். ஆனால் பாருங்கள் இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. அதான் நம்ம சட்டியில் வந்து அந்த சூடோட மகிமை. அதுதான் நம்ம இந்த சூட்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வந்து அது வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். சாப்பாடு ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம மீன் வறுக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஸோ நான் தோசைக்கல்லை வந்து அடுப்பில் போட்டேன். இப்போ வந்து எண்ணெய் இதில் ஊற்றிடலாம். ஸோ ஃப்ரெஷ் மீனை எப்படி பாருங்கள் வறுக்கும் போது எப்படி வரும் பாருங்கள். அதான் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம டேபிள் ஸ்பூனில். இப்போ பாருங்கள் இது நல்லா மேரினேட் ஆகியிருக்கு இப்போது. ஸோ இது பாருங்கள் எல்லாமே நல்லா உள்ளே ஊறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதை வறுக்க ஆரம்பிக்கலாம். இதில் பாருங்கள் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் கீழே. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை எடுத்து நல்லா பரட்டி தான் போடணும், அப்படி அப்படியே எடுத்து போடக்கூடாது. ஸோ கை வைக்கிறதுக்கெலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது. நம்ம வந்து சாப்பிட்றது நம்ம கை வைக்காமல் யார் வைப்பா. பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இப்படி பரட்டிட்டு தோசைக்கல்ல போட்டுங்க. இந்த பாருங்கள் இப்படிலாம் இந்த மசாலா இதை வந்து நல்லா இப்படி ஒட்டுற மாதிரி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எடுத்து போடாமல் அது இப்போ பாருங்கள் மீன் எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்கவே. வாசனை சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள் மீன் இப்போ வந்து நான் ஒரு சைட் திருப்பிட்டேன். பாருங்கள் மசாலாலாம் எவ்வளோ சூப்பராக கொட்டாமல் அதுலேயே இருக்குது பாருங்கள். இவ்வளோ ஆயில் வேணும். இது சுற்றி நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் மீன் நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள் சூப்பராக மசாலாலாம் செம்மையாக இருக்குது பார்க்கவே. சூப்பரான ஷீலா மீன் வறுவல் ரெடி. இது பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீன் எவ்வளோ உதிராமல் செம்மையாக இருக்குவாங்க. வாங்க இப்போ போய் நம்ம டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரான மீன் குழம்பு ரெடி. இதை பாருங்கள் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம பரிமாறலாம். ஸோ மீன் வந்து நம்ம உடையாமல் எடுக்கணும்னா இந்த மாதிரி ஒரு முள்ளுக்கரண்டி, இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க. குழம்பு ஊற்றுறதுக்கு நம்ம ஒரு கரண்டி வச்சுக்கலாம். அது எடுத்து போட்டால் தான் அது கரெக்டாக இருக்கும்.
ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பரான மீன் வறுவல். ஸோ சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு, மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் பாபிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல் வரும், அதே கிளிக் பண்ணி அப்போ தான் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு என் பசங்க சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குமா? இதே போல் வேறு ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் பாபிஸ் கிச்சன். பாய். See you, tata, bye bye.